எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. இப்போ 6000 பட்ஜெட் வந்து கம்மியாக இருக்குது, நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. லைஃப் டைம் ஃப்ரேமுக்கு வந்து லைஃப் டைம் வாரண்டி இருக்குது. யூனிசெக்ஸ் தான், மென் ஆர் அடல்ட் உமன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ராக் ரைடர்ஸில் கீர் வச்சது 10,000 வரும். பேக்கில் வந்து 7 கியர், ஃப்ரண்ட்டில் வந்து 3 கியர். அந்த ஃப்ரேமோட வெயிட் பார்த்தீங்கன்னா 2 kg தான் வரும். ஈஸியாக நீங்கள் லாங் ட்ரைவ் போகும்போது யூஸ் பண்ணுறதுக்காக சீட் குஷன் கவர் பஞ்சு மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இது வரைக்கும் யாரும் வந்து பில்லெல்லாம் வந்து அடிச்சு காமிச்சதில்லை. மிரர்லாம் இருக்குது ப்ரோ. ஹெல்மெட் கம்பல்சரி நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணணும். இது மேட் பிளாக், இது உங்களுக்கு ஷைனிங் டைப்பில் இருக்கும். உள்ள பாக்கெட்லாம் வச்சு உங்களுக்கு மொபைல் வைக்கிறதுக்கு. பேக்கெட்ஸ்லாம் வந்து இதோட கலர்ஸ்லாம் உங்களுக்கு ஆன்லைனில் நிறையவே அவைலபிளாக இருக்கும். இது வந்து எல்லா சைக்கிளுக்கும் காமனாக ப்ரோ. காமன் தான். இந்த ட்ரௌசர்ஸ் வந்து காமிங்க ப்ரோ. பம்ப் ஆக்சுவலாக நிறைய பேர் டெம்பரேச்சர் தெரியாமல் அதிகமாக அடிச்சு அதனால நிறைய டேமேஜ் வரும். இது லாங் டிரைவ் போகிறவங்களும் மேக்ஸிமம் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்மெட்லையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சேஃப்டியாக போகிறதுக்கு இது பெட்டராக இருக்கும். லோகேஷ் கேரேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோகேஷ் கேரேஜ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சேலமில் உள்ள டெக்கத்லானில் தான் இருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டெக்கத்லானில் இருக்கக்கூடிய சைக்கிள்ஸ் பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் சைக்கிள்லேருந்தே வந்து போயிடலாம். நம்ம ஃப்ரெண்டு இருக்கார். ப்ரோ, உங்கள் நேம் ப்ரோ? பிரகதீஷ். நீங்கள் இங்கே என்னவா இருக்கீங்க ப்ரோ? மவுண்டைன் ஸ்போர்ட்ஸ் லீடராக இருக்கேன். ஓகே ப்ரோ. இப்போ பிரகதீஷ் ப்ரோ தான் வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். வாங்க பார்க்கலாம். ப்ரோ, ஃபஸ்ட்டு இந்த சைக்கிள் இதோட ப்ரைஸ் என்ன ப்ரோ வருது? ஒயிட் கலரில் இருக்குல்ல, இது 6000 வருது. ஓகே ப்ரோ. இதில் வந்து என்ன ஸ்பெஷலுங்க ப்ரோ? இப்போ 6000 பட்ஜெட் வந்து கம்மியாக இருக்குது, நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. இதில் 6000க்கு என்னென்னலாம் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரோ? இதில் இது ஸ்டீல் இதில் செய்கிறது. சரி, இதில் அலாய் இல்லை, பட் ஆனால் இது வந்து சைக்கிள் நம்மளது ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் லைஃப் டைம் ஃப்ரேமுக்கு வந்து லைஃப் டைம் வாரண்டி இருக்குது. லைஃப் டைம் 6000 சைக்கிள்க்கே லைஃப் டைம் ஃப்ரேமுக்கு வந்து லைஃப் டைம் வாரண்டி இருக்குது. தென் ரிம்முக்கு வந்து உங்களுக்கு 2 years வாரண்டி இருக்குது. ஓகே ப்ரோ. சைக்கிள் எடுத்த வாட்டி 6 months ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. இப்போ இதுக்கு 6000 சைக்கிள் வாங்கிடுறோம். இதுக்கு வந்து என்னென்ன ஆக்சசரிஸ்லாம் வந்து போடணும்? இதுக்கு ஸ்டாண்டு, மர்கார்டு, பெல்லு கம்பல்சரி, அது 3 வேணும். தென் வாட்டர் கேன் ஹோல்டரு, அப்புறம் லைட்டு. ஓகே ப்ரோ. ஹெல்மெட், இதெல்லாம். இப்போ இதுக்கு ஒரு பேசிக்காக ஆக்சசரிஸ் வாங்கணும்னா இதுக்கு எவ்வளோ வந்து? 1600 அந்த ரேஞ்ச். 1600 வந்துடும். சைடு ஸ்டாண்டு எல்லாமே இன்பில்ட் அதுலேயே இருக்க மாட்டேங்குது ப்ரோ. இது இல்லை, இப்போ டிஸ்பிளேக்காக டிஸ்பிளேக்காக இது வச்சுருக்கீங்க. ஆனால் வந்து சைடு ஸ்டாண்டில் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் தான் வந்து நம்ம வந்து வாங்கிக்கணும். ஓகே ப்ரோ. இது வந்து அடல்ட் சைக்கிள் தான்? அடல்ட் தான். எல்லாருமே லேடிஸ்லேருந்து எல்லாமே வந்து இது மேக்ஸிமம் மென்ஸ்க்காக தான் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஏன்னா ஃப்ரேம் ஹை ஃப்ரேம் இது ஆக்சுவலாக. ஓகே. இதுவும் தான் ஹை ஃப்ரேமு, இது லோ ஃப்ரேமு. இதெல்லாம் உமன்ஸ் கேட்டகரியில் வந்துடும். ராக் அடல்ட் தான். அது என்ன மாடல் ப்ரோ? இந்த ராக் ரைடர்ஸ். ராக் ரைடரில் இது என்ன ப்ரைஸுங்க ப்ரோ? இது 8000 வரும். 8000 வித்தவுட் கியர் இது. வித்தவுட் கியர். இது லோ ஃப்ரேமு, யூனிசெக்ஸ் தான், மென் ஆர் அடல்ட் உமன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. சேம் அதே கான்செப்ட் தான் இதுலயும். சாரி, ரிம். இது அலாய் மாத்தி சொல்லிட்டேன். அலாய் ரிம். அது அலாய் இல்லை, அது 6000 மட்டும் அலாய் ரிம் இல்லை. இது அதுக்கு 8-10 எல்லாம் வந்து உங்களுக்கு அலாயில் வரும். அலாயில் கொடுத்துருக்காங்க. சரி, சேம் அதே தான். லைஃப் டைம் வாரண்டி தான் எல்லா ஃப்ரேமுக்குமே. ஓகேங்க ப்ரோ. நம்ம ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் டிகேத்லானில் எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஃப்ரேம் வந்து லைஃப் டைம் வாரண்டி இருக்கும். ஓகே ப்ரோ. அதே கான்செப்ட் தான் எல்லாமே. ஓகே ப்ரோ. இதுக்கும் எல்லாமே வந்து நம்ம ஆக்சசரிஸ் வந்து நம்ம சைடு ஸ்டாண்டு எல்லாமே வந்து நம்ம தான் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து கியர் வச்சதுன்னா என்ன ப்ரைஸ் ப்ரோ வரும்? ராக் ரைடர்ஸில் கியர் வச்சது 10,000 வரும். அங்கே மேலே உள்ளது க்ரீனா ப்ரோ? 7 கிரீன் வரும். 7 கியர்ஸ் வரும். 7 கியர்ஸ். ஓகே ப்ரோ. ஃப்ரண்ட்டில் வந்து எத்தனை கியருங்க ப்ரோ? ஃப்ரண்ட்டில் அதில் ஒரே ஒரு இது தான் இருக்கும். சிங்கிள் கியர் தான் வரும். ஒரு ராக் ரைடரில் ஃபர்ஸ்ட் மாடல் பேசிக் மாடல் 10,000 வருது. ஃபர்ஸ்ட் மாடல் வரும். சரிங்க ப்ரோ. இது 10,000 வரும். 10,000. இதுக்கு அடுத்ததுன்னா ஆனால் சஸ்பென்ஷன் இல்லை அந்த 10,000. அதில் சஸ்பென்ஷன் இல்லை. இது 18,000 வரும் ராக் ரைடரில். ஓகே ப்ரோ. ST100ன்னு சொல்லிட்டு இதில் ஜாக்கப்ஸர் வரும். தென் பேக்கில் ஃப்ரண்ட் 7ம் ஃப்ரண்ட்டில் 3 கியரும் வரும். பேக்கில் வந்து 7 கியர், ஃப்ரண்ட்டில் வந்து 3 கியர். ஓகே. ஜாக்கப்ஸரோட வரும்.
ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்துடுது. இது அலுமினியம் ஃப்ரேம். இது ஃப்ரேமே அலுமினியமில் வந்துடுது. ஆனால் அது வந்து மேலே இருக்கிறது வந்து ப்ரோ அதுவும் அலுமினியம் தான். அது ரெண்டு மட்டும் அது மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டீலில் வரும். 6000 வாங்க 6000 8ம் வரும். தென் இது 8-10லாம் வந்து உங்களுக்கு அலுமினியமில் வந்துடும். ஓகே ஓகே ப்ரோ. இந்த ரெட்டு வந்து சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இங்கே வரவங்க வந்து எந்த சைக்கிள் ப்ரோ விரும்பி அதிகமாக எடுக்கிறாங்க? அந்த க்ரீன் எடுப்பாங்க 10,000 கியரில், அது எடுப்பாங்க. தென் வந்து 18 இது எடுப்பாங்க. இது ரெண்டு தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நான் கேட்கணுன்னு இருந்தேன் ப்ரோ, ரோட் பைக்கு. இந்த ரோட் பைக் வந்து எப்படி ப்ரோ எல்லாரும் வந்து விரும்பி எடுக்கிறாங்களா, இல்லை அதை பற்றி தெரிஞ்சு வரவங்க தான் விரும்பி எடுப்பாங்களா? ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க 20, 30, 40 கிலோமீட்டர்ஸ் போகிறவங்க எல்லாமே மேக்ஸிமம் ரோட் பைக் இது ட்ரைபன் 100 இதாக எடுப்பாங்க. ஓகே ப்ரோ. இது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கையிலே நீங்கள் அப்படியே நல்லாவே தூக்கலாம், அந்த அளவுக்கு வெயிட். ட்ரைபன். ஆமாம் ப்ரோ. அப்படியே அந்த சைக்கிளை வந்து வெளியில் எடுத்து காமிச்சிடுறீங்களா? ஈஸியாக அப்படியே வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். சிங்கிள் ஹேண்ட்லேயே தூக்குற மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் இது வந்து சைக்கிள் பற்றி ரோட் பைக்கு விரும்பி வாங்குறவங்க தான் இது வந்து வாங்குவாங்க. ஏன்னா ரைடிங் பொசிஷன் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. ஆக்சுவலாக இது ரோட் பைக் போகிறவங்களுக்காக எடுக்கிறது. லாங் டிரைவ் ஒரு 20 or 30, 40 கிலோமீட்டர்ஸ் போகிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரேமோட வெயிட் பார்த்தீங்கன்னா 2 kg தான் வரும். ஈஸியாக ஃப்ரேமோட வெயிட் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 kg தான். தென் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மவுண்டைன் பைக்குக்கும் ரோட் பைக்குக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் பார்த்தீங்கன்னா இது டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா இதை வந்து நம்ம ரோட் பைக்காக யூஸ் பண்ண முடியாது. இது வந்து உங்களுக்கு மெல்லிஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரோட்டில் வேகமாக போகிறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். ரொம்ப எக்ஸ்பென்சிவான ரோட் பைக்ஸில் கூட வந்து கியர் நோட்டிஃபிகேஷன்லாம் இருக்காது. பட் ஆனால் இதில் இந்த சைக்கிளோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 தான் வருது. 20,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒர்த்தபுளாக வந்து இந்த சைக்கிள் வந்து பண்ணியிருக்காங்க. மெயினாக அந்த கியர் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தது, இந்த கியர் டிசைன் வந்து கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சைக்கிள் நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம். சைக்கிளுக்கான ஆக்சசரிஸ் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே ப்ரோ. சைக்கிளுக்கான ஆக்சசரிஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்கள் ப்ரோ. அந்த சைக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு இது வரும். ஸ்டாண்டு. ஓகே ப்ரோ. ஸ்டாண்டு இது வந்து அதிலே சின்ன ஸ்ட்ரைட் ஸ்டாண்ட் நடுவில் சென்டரில் இருக்கும் இது வந்து. ஓகே ப்ரோ. தென் மர்காடு. இது அந்த மவுண்டைன் பைக்கான மர்காட். நம்ம இது ரோட் பைக்ஸுக்கு மர்காட் வந்து போட முடியாது, கரெக்ட்டுங்களா ப்ரோ? ஆமாம், ரோட் பைக்கு மர்காடு போட முடியாது. தென் வந்து இந்த மட்கார்ட்ஸ் எல்லாமே அந்த ராக் ரைடர்ஸ் மட்கார்ட் தான். ST30 அதுக்கானது. தென் அதுக்கு நீங்கள் லாங் டிரைவ் போகும்போது யூஸ் பண்ணுறதுக்கான சீட் குஷன் கவர். பஞ்சு மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து லாங் ரைடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது வந்து இந்த மாதிரி ஒரு சீட் நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பெயின் இல்லாமல் போகலாம். ஆமாம். ஓகே ப்ரோ. ப்ரோ இதெல்லாம் என்னது ப்ரோ, கலராக இருக்குது? வாட்டர் கேன் ஹோல்டரு. ஓகே ப்ரோ. இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் மாதிரி. இந்த மாதிரி இந்த ஹோல்டர்ஸ் வந்து எல்லா சைக்கிளுக்குமே வந்து சைக்கிளோட வேரியண்ட்டை பொறுத்து நம்மளுக்கு வந்து மாறுமா? இல்லை, எல்லா சைக்கிளுக்குமே இது செட் ஆகும் உங்களுக்கு. செட் ஆகும். இது என்ன ப்ரோ ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க? இதெல்லாம் பிளாஸ்டிக். இது ட்ரைபன். ட்ரைபன் 100ஓட வாட்டர் கேன் ஹோல்டர். ஓகே ஓகே ப்ரோ. இதுக்கு மட்டும் ஏன் ப்ரோ ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க? லுக் வைஸில் நம்ம லுக் வைஸில் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே. தென் பெல்லு அப்படியே ஒன்று பெல்லு மட்டும் அடிச்சு காமிங்க ப்ரோ. இது வரைக்கும் யாரும் வந்து பெல்லெல்லாம் வந்து அடிச்சு காமிச்சதில்லை. இது எந்த சைக்கிளுக்கு ப்ரோ? இது எல்லா சைக்கிளுக்குமே காமனாக யூஸ் பண்ணிக்கலாம். அதிலே கலர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே. மிரர்லாம் இருக்குது ப்ரோ. இது லாங் டிரைவ் போகிறாங்கல்ல அவங்களுக்குலாம் கரெக்டாக இருக்கும். எந்த சைக்கிளுக்குலாம் ப்ரோ யூஸ்? இது ட்ரைபனுக்கும் யூஸ் ஆகும். எல்லா சைக்கிளுக்கும் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஓகே. ஹெல்மெட்ஸ் சொல்லுங்க ப்ரோ. ஹெல்மெட் கம்பல்சரி நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணணும், லாங் டிரைவில் போகிறவங்க எல்லாருமே. ஓகே ப்ரோ. அதுக்காக தான் இது சைஸாக இருக்குது, M, L, XLன்னு. ஓகே ப்ரோ. அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸ் இருக்குது, ஒயிட், பிளாக் கலர்ஸும் அது நிறைய இருக்குது. அதுலேயே இது கொஞ்சம் இது மேட் பிளாக், இது உங்களுக்கு ஷைனிங் டைப்பில் இருக்கும். ஓகே ஓகே. ஹெல்மெட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. பட் ஆனால் எனக்கு வந்து மேட் பிளாக் தான் வந்து பிடிச்சிருக்கு. இது ராக் ரைடருக்கான ஹெல்மெட்டு. ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் க்ளவுஸு. நம்ம அந்த மாதிரி ரொம்ப நம்ம லாங்காக போகும்போது கையெல்லாம் வந்து கொஞ்சம் காப்பு காஞ்ச மாதிரி ஆகிடும். அதுக்காக வந்து க்ளவுஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இது என்ன ப்ரோ டிஷர்ட்டு? இது ட்ரைபன் அந்த சைக்கிள் அதே பிராண்டோட தான். உங்களுக்கு லாங் டிரைவ் நீங்கள் போகும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே. இது எப்படி ப்ரோ ஃப்ரீயாக இருக்குமா? ஆமாம். போனோம்னா இந்த சைக்கிளுக்கு இந்த பக்கம் உங்களுக்கு உள்ள பாக்கெட்லாம் வச்சு உங்களுக்கு மொபைல் வைக்கிறதுக்கு பேக்கெட்ஸ்லாம் வந்து இதோட கலர்ஸ்லாம் உங்களுக்கு ஆன்லைனில் நிறையவே அவைலபிளாக இருக்கும். பின்னாடியும் பேக்கெட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்களா ப்ரோ? அதோட பாக்கெட் தான் அது. ஓகே ஓகே. ஃபோன்ஸ் அதெல்லாம் மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. இது ஃபோன் பவுச்சு.
இது வந்து எல்லா சைக்கிளுக்கும் காமனா ப்ரோ? காமன் தான் இது. சென்டரில் நம்ம ஃப்ரேம் சென்டரில் வரும் இது. ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட்டு இது மொபைல் ஹோல்டர்லாம் இருக்குது. இதுவும் வந்து எல்லா சைக்கிளுக்குமே வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆமாம், ட்ரைபனோட தான் ஃப்ரண்ட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். ட்ரைபனுக்கு ஃப்ரண்ட்டில் நம்ம ஃபிட் வாட்டர் ப்ரூஃப் ஏன் ப்ரோ? ஆமாம். ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரௌசர்ஸ் வந்து காமிங்க ப்ரோ. இது நீங்கள் சைக்கிள் போகும்போது உங்களுக்கு குஷன் வைஸில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு. ஓகே ப்ரோ. நீங்கள் இது போட்டு நீங்கள் லாங் போகும்போது ட்ரைபனுக்கு மட்டுமா ப்ரோ? இல்லை சைக்கிள் எல்லாத்துக்குமே, சைக்கிளிங் போகிற எல்லாத்துக்குமே அவங்க குஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. இதெல்லாம் என்னது ப்ரோ? இது ஸ்கின் உங்களுக்கு நம்ம ஸ்லீவ் ஹேண்டில் போடுற ஸ்லீவ். ஓகே ப்ரோ. இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஹெட் கேப்பு. அதுக்கப்புறம் வேறு ப்ரோ சைக்கிளுக்கான ஆக்சசரிஸ் வேறு என்ன ப்ரோ? இது பம்ப் சொல்லுங்கள் ப்ரோ. பம்ப் ஆக்சுவலாக நிறைய பேர் டெம்பரேச்சர் தெரியாமல் அதிகமாக அடித்து அதனால் நிறையா டேமேஜ் வரும். ஓகே ப்ரோ. அதுக்காகவே இந்த டெம்பரேச்சர் வச்ச பம்ப் வந்து இருக்குது. ஓகே ப்ரோ. இதோட ப்ரைஸ் என்ன ப்ரோ வருது? இது 1500 வரும் உங்களுக்கு. 1500 வருது. ஓகே ப்ரோ. இது என்ன ப்ரோ? இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பம்ப்பு. இது லாங் டிரைவ் போகிறவங்கலாம் மேக்ஸிமம் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கான சின்னதாக உங்களுக்கு ஒரு பம்ப். இதில் வந்து ஆனால் நம்மளுக்கு அந்த கேஜ்லாம் இருக்குது, நம்மளாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது சைக்கிளில் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா ப்ரோ? இது சைக்கிளில் ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை ஆக்சுவலாக. இது நம்ம கேரி பண்ணி ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு, வெயிட் வந்து வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்காக. ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் இது என்ன ப்ரோ? இது கேரியர்ஸ்லாம் வந்து கீழே இருக்குது. இது வந்து இது என்ன சைக்கிளுக்கு ப்ரோ? இது ST30 அந்த சைக்கிளுக்கு எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் வரும். ட்ரைபனுக்குலாம் வராது, கிடையாது. ரோட் பைக்குக்கு கிடையாது. ஆமாம். ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் இந்த லைட்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. இதெல்லாம் லாங்கில் போகிறவங்களுக்கு இந்த லைட் வந்து உங்களுக்கு ஹெல்மெட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் உங்களுக்கு சைக்கிளையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி சேஃப்டியாக போகிறதுக்கு இது பெட்டராக இருக்கும். ஓகே ப்ரோ. ஹெட்லைட் ப்ரோ, இதுக்கான ஹெட்லைட் இருக்கும்ல, அது கொஞ்சம் காமிங்க. ஹெட்லைட் தான் இதுதான் இதோ இங்கே இருக்குது. இது அதுதான் ப்ரோ. இது உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு பிரைட்னஸ் இருக்கும். இது யூஎஸ்பி சார்ஜிங். யூஎஸ்பி சார்ஜ். ஓகே ப்ரோ. 1 hour 30 minutes மாதிரி இருக்குங்களா ப்ரோ? இல்லை யூஎஸ்பி மட்டும்? யூஎஸ்பி தான் மேக்ஸிமம் வரும். இப்போ வந்த புது மாடல்ஸ் யூஎஸ்பி தான் வந்து யூஎஸ்பியில் தான் வருது. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிளுக்கான ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து பார்த்தோம். எல்லாமே வந்து நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இதோடைய ப்ரைஸ்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டெக்கத்லானோட ஆப் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை வந்து மறக்காமல் வந்து எடுத்து செக் பண்ணி பாருங்கள். அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் உள்ளார போயிட்டு சைக்கிள் இல்லாட்டி நீங்கள் என்ன ஸ்போர்ட்ஸ் வேணுமோ அந்த ஸ்போர்ட்ஸ் நேம் வந்து போட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சைக்கிளிங்னு போட்டிங்கன்னா சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸ், சைக்கிளோட ப்ரைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வரும். அதனால் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே போங்க, உங்களுக்கான என்ன வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அதில் ப்ரைஸ் டீட்டெயில்ஸோடு இருக்கும். ஓகே கைஸ், இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நீங்கள் லோகேஷ் கேரேஜை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து நிறையவே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.